நெல்லையில் உதவி காவல் ஆய்வாளர் கொலை வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. நெல்லையில் கடந்த 18ஆம் தேதி ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் மதுரையிலிருந்து மக்கள் கண்காணிப்பகம் அமைப்பின் சார்பில் வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேன் இல்லத்தில் நேரில் விசாரணை செய்து தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் கொலை வழக்கில் தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்துக்கொண்டது மீண்டும் இந்த வழக்கில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக, மக்கள் நலனுக்காக, பொது பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு எதிரான கொலை குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சமீப காலத்தில் இப்போ ஜனவரி மாதம் புதுக்கோட்டையில் ஜகபர் ஐயாக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு அவருடைய வக்ஃபு நிலத்துக்காக எல்லா ரெக்கார்ட்லையும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்துக்காக போராடின ஒருத்தர் மேலே பிசிஆர் வழக்கு, மற்ற வழக்குகளையும் போட்டு அவருக்கு கொலை மிரட்டல்களையும் கொடுத்து அவரு காவல்துறையை பல்வேறு நேரங்களில் பல்வேறு காலகட்டத்தில் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்கன்னு பாதுகாப்பு கேட்டு போனதுக்கு அப்புறமும் அவருக்கு இன்னைக்கு இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம மக்கள் கண்காணிப்பு எங்க மனித உரிமை அத்துமீறல்கள் நடந்தாலும் அங்க இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத கள விவரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சம்பவ சாட்சிகள், அதிகாரிகள் எல்லாரையும் பார்த்து நம்ம என்ன உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய இறந்து போனவருடைய மகன் பிஜிலி அவர்களை சந்திச்சு எல்லாம் பேசும்பொழுது அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிய முடியுது. அவங்க முதல்ல முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம இந்த வக்ஃபு நிலத்தை நம்முடைய சொந்தத்துக்காக நம்ம உரிமை கொண்டாடுறதை தவிர்த்து அதையும் தாண்டி பொதுமக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், சின்ன குழந்தைகளுக்கு ஃப்ரீயா டியூஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நற்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சமூக நலனுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.